ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நம்ம நச்சாந்துப்பட்டி அருகே உள்ள மலையக்கோவிலில் நடைபெறும் தைப்பூச திருவிழாவை காணலாம் வாங்க. மலையக்கோயில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாறை குடைவு கோயில் ஆகும். செவரமு உடையார் கோயில் என்று அழைக்கப்படும் இங்கு தைப்பூச திருவிழா நகரத்தாரால் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இது இப்பகுதியின் மிக முக்கிய சிவஸ்தலமாகவும் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் கருதப்படுகிறது. மலையை குடைந்து அமைக்கப்பட்ட பழமையான கோவில் நச்சாந்தப்பட்டியிலிருந்து சுமார் 2.25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தைப்பூசத்தன்று மலையக்கோயில் உற்சவமூர்த்தி அலங்காரத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு தீர்த்தம் கொடுத்து விழா கொண்டாடப்படும். நச்சாந்தப்பட்டி நகரத்தார்கள் காவடி எடுத்து உற்சாகமாக தைப்பூச திருவிழாவை கொண்டாடுவார்கள். இயற்கை எழில் சூழ்ந்த மலைப்பாங்கான சூழலில் அமைந்துள்ள இக்கோயில் அமைதியான வழிபாட்டு தலமாக விளங்குகிறது. வீடியோ எடுக்கிறியா? வீடியோ எடுத்து இதை தொட்டோம்னா கேமரா வீடியோ எடுத்துருவோம். தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? தண்ணி வாங்க. தண்ணி வேணுமா? பாட்கெல்லாம் சத்தவடத்து கூட தங்காது குஞ்சு போயிடும். ஷூஸ் போட்டு போட்டு அது நல்ல கேமரா. அப்படிதான் சொன்னேன். அப்படி கேமராஸ் போட்டு போலாமா? வாங்க. மாணிக்க கங்கை நீராட இங்கே மாதவர்களும்
கொஞ்சம் கூட பொன்னலங்கார நகர் வாசம் பொன்னலங்கார நகர் வாசம் சிவபெற்ற நவரத்தினமே விளையும் தேசம் பொன்னமிகு கதிரை வளமுத்த பொன்னமிகு கதிரை வளமுத்த கோடி சொல்லுகிறேன் நாட்டு வளமான வானுலகத்தில் உதித்த இந்திரனுடன் ஏவலதினாலே அந்த 7 நேரும் ஒன்று கூடியே சந்திரனவாகவுமே ஓங்கி சத்த சாகரமடி தாவி தண்ணீரை வாங்கி மாலைநாடு சிம்பிடை மறந்து மீண்டும் மண்டியே கண்டித்து மின்னலும் மறந்து நாடிசை நாடியே நெளித்து மதுரை நகர் பூமி எங்கும் மலை மாறிகள் பொழிந்து மலையக்கோயில் தைப்பூச திருவிழா நிகழ்வுகளை கண்டுகளித்த அனைவருக்கும் தண்டாயுதத்தானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.